அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. குழந்தைங்களுக்கு வயிற்றில் பூச்சி அதிகமாகிடும். பூச்சி அதிகமாகிடுச்சுன்னா அன்னாச்சி பழம் அடிக்கடி கொடுத்துன்னு வந்தீங்கன்னா வயிற்றில் இருக்க பூச்சி குணமாகிடும். அதேபோல் சுண்டைக்காய் உணவில் சேர்த்து கொடுத்துன்னு வந்தீங்கன்னா, இல்லை அரைச்சி பாலில் கலந்து கொடுத்தீங்கன்னாலும் பரவாயில்ல, வயிற்றில் பூச்சி கிளியர் ஆகிடும். அதேபோல் கேரட்டு பொரியல் பண்ணி கொடுங்க, இல்லை கேரட்டு உணவில் சேர்த்து கொடுங்க, இல்லை மிக்சியில் அரைச்சி கூட கொடுக்கலாம். அதுமாரி கொடுத்தீங்கனாலும் வயிற்றில் இருக்கிற பூச்சி கிளியர் ஆகிடும். அதே போல் நம்ம பப்பளி விதையை அரைத்து சூடான பாலில் போட்டு கொடுத்தீங்கன்னாலும் வயிற்றில் இருக்கிற பூச்சிகள் வந்து அகன்றுவிடும். அதே போல் நம்ம கால் வெடிப்பு விட்டுருது, அதிகமாக சூடாகி வெடிப்பு விட்டுரும், அதுக்கு அரசம் பால் வச்சுருந்தீங்கன்னா அந்த வெடிப்பு குணமாகிடும். அதே போல் தூதுவளை காயை ஊறுகாய் அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா கண் பார்வை தெளிவடையும். அதே போல் கருவேப்பிலை பழம் உணவில் சேர்த்துன்னு வந்தீங்கன்னாலும், கருவேப்பிலை பழம் அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கனாலும் கண் பார்வை தெளிவடையும். அதே போல் பசலைக்கீரை அடிக்கடி சாப்பிட்டு வந்தாலும் கண் பார்வை தெளிவடையும். மீன் சாப்பிட்டு வரலாம். அதே போல் பீர்க்கங்காய் அடிக்கடி உணவில் சேர்த்துன்னு வந்தீங்கன்னா கண் பார்வை நல்லா தெளிவடையும். அதே போல் நமக்கு ஒற்றை தலைவலி வந்துச்சுன்றாங்க, தலைவலின்னுவாங்க. அவங்களாம் சுக்கு அரைச்சி நெற்றியில் பட்டு போட்டிங்கன்னா, பட்டு போட்டால் சீக்கிரம் தலைவலி குணமாகும். அப்படின்னா வேப்பங்கொட்டை தோலோட மிக்சியில் போட்டு அடித்து அதனால் பட்டு போட்டு வந்தீங்கன்னா தலைவலி குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் ஆப்பிளை நாளாக கட் பண்ணி உப்பு தடவி சாப்பிட்டு வந்தீங்கன்னா தலைவலி சீக்கிரம் குணமாகிடும். அதே போல் ஒரு 1.5 டம்ளர் பால் சூடாக பண்ணி 5 ஏலக்காய் நசுக்கி போட்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டு தூங்குறதுக்கு அந்த நேரத்துக்கு முன்னே குடிச்சிங்கன்னா தலைவலியும் குணமாகிடும். கொரட்டை விடுவது நின்றுவிடும். தூக்கம் நன்றாக வரும். அதே போல் நம்ம மறைக்கப்பட்ட உண்மைகள் சிலவற்றை சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு மனுஷன் விஷம் குடிச்சிட்டான், இல்லை பாம்பு கடிச்சிச்சு, டாக்டர் சொல்லிவிடுவார், அவன் செத்துட்டான், உயிர் பிரிஞ்சு விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணணும். தேங்காய் எண்ணெய் ஒரு காதில் விடுங்க, ஃபுல்லாக காதில் விட்டு அடுத்த காதில் வந்துச்சுன்னா அவன் இறந்து விட்டான் என்று அர்த்தம். இல்லை ஒரு காதில் விட்டு அடுத்த காதில் எண்ணெய் வரலன்னா நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணலாம். கருவு ஊமத்தைன்னு ஒன்று இருக்குது. ஊமத்தைங்காய் எல்லாருக்கும் தெரியும். பூ காயலாம், சீப்பு போல் காய் வைக்கிறது, சங்கு போல் பூ வைக்கும். அந்த ஊமத்தினுடைய இலையை அரைத்து மூக்கில் 3 சொட்டு விடுங்க, உயிர் பெறுவார். இது உண்மை. அதே போல் நம்ம இடது கை தோள்பட்டை பயங்கரமாக வலிக்கும், கை வலி எடுத்துக்கும், வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடும், தலைவலி வரும், வாந்தி வரா மாதிரி இருக்கும், நெஞ்சு அழுத்தமாக இருக்கும். இதெல்லாம் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு, அதான் இதயம் நிற்கிறதுக்கு அறிகுறி, செயல் இழக்கிறதுக்கு அறிகுறி. இது அறிகுறி இருக்கும்போது நம்ம கல்லுப்பு, சாதா கல்லுப்பு ஒரு 4 எடுத்து நாக்கு கீழே வச்சிங்கன்னா அப்போதைக்கு கிளியர் ஆகிடும். ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு கம்மி. இதுவும் மறைக்கப்பட்ட உண்மை தான். இதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதே போல் நம்ம தினமும் கோவப்பழம் சாப்பிடுவாங்க. பல்வலிக்கிறவங்க பல்வலி சரியாயிடும். அதே போல் சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.